அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவாசகம் என்னும் தேன். சான்றோர் பெருமக்களே, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் சிவபெருமானை போற்றி போற்றி புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதுபோலவே வள்ளல் பெருமானும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். சிவபெருமான் யார் என்று மிக அழகாக அருட்பாவில் ஒரு பாடலில் சொல்லுவார். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றா கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்தனரு நெய் அளைந்தே இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. அனித்தமர திருப்பொதுவில் விளங்கு நடத்தரசே அடிமலர்க்கு என் சொல்லணியாம் அலங்கல் அணிந்த அருளே. அடிமலர்க்கு என் சொல்லணியாம் அலங்கல் அணிந்து அருளே. முக்கனி எடுத்துக்கிறோமா, மா பலா வாழை, அதை தனித்தனியாக பிழியணுமா. தனித்தனியாக பிழிந்து வடிகட்டி அப்புறம் அதை ஒன்றாக கலக்கணுமா. அதன் பிறகு சர்க்கரை சேர்க்கணுமா. சர்க்கரை விட கற்கண்டின் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுமா. தேன், நல்ல சுவையுள்ள தேன் சேர்க்கணுமா. பசும்பால் சேர்க்கணுமா. தேங்காயை துருவி அதை பால் எடுக்கணுமா. தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து அப்புறம் பாசி பயிறு அதை பொடியாக்கி அந்த பொடியை கொஞ்சம் தூவணுமா. இந்த கலவையில் தூவின பிறகு நெய் சேர்க்கணுமா. அப்புறம் இளம் சூட்டில் இறக்கணுமா. சூடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா சுவை மாறி போயிடுமா, சுவை குறைந்து விடுமா. அப்படி இளம் சூட்டில் இறக்குன அந்த சுவை கட்டி இருக்குத எவ்வளோ சுவையாக இருக்கும், மிக அதிகமான சுவையுடையதாக இருக்கும். அதை விட சுவையுடையதான் அமுதம் போன்றதான் நம் சிவபெருமானுடைய அருள், சிவபெருமான் உருவம் வடிவம். ஆக சிவபெருமான் இந்த சுவை கட்டியினும் இனிப்பவன். அதைவிட மிக அதிகமாக இனிப்பு உடையவன் சிவபெருமான். பெருமானே, அப்படிப்பட்ட பெருமானே, நான் உன்னை போற்றி பாடுகின்ற என் பாடல்களை உன் திருவடியில் நீ ஏற்று அருள வேண்டும். ஆக சிவபெருமான் இவ்வளவு சுவையுடையவர் என்று வள்ளலார் மகிழ்ந்து பாடுகிறார். திருவாசகத்தில் இன்று நாம் ஒரு பாடல் பார்க்கலாம் என்று நாம் நினைக்கிறேன். சான்றோர் பெருமக்களே, திருவாசகத்தில் ஒரு பாடல், கதி அடியேற்கு உன் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண்தலை முழையில் பதிவுடைய வாளர பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடுநீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. அஞ்சி நெடுநீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. பெருமானுடைய சடை அதை மிக அழகாக சொல்லுகிறார். அந்த சடையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். வெண்ணிறமான அந்த கபால துளையில் ஒளி பொருந்திய பாம்பு இருக்கான். வெண்ணிறமான அது அந்த கபால துளை, கபாலம் எங்கே இருக்கான்? பெருமானுடைய சடையில் இருக்குதான். பெருமானின் சடையில் இருக்கிற வெண்ணிறமான கபால துளையில் இருக்கின்ற ஒளி பொருந்திய பாம்பு கொஞ்சம் படம் எடுக்குதான். அந்த கபால துளையிலிருந்து வெளிவந்து கொஞ்சம் படம் எடுக்குதான். இந்த படம் எடுப்பதை பார்த்த உடனே என்ன, படம் எடுத்து அப்புறம் கொஞ்சம் சுருக்கிச்சான். படம் எடுத்தது பிறகு அந்த படத்தை கொஞ்சம் சுருக்கி கொண்டது.
படம் எடுக்கிறப்போ பக்கத்தில் இருந்த பிறை சந்திரன் அது பார்த்து பயந்து போய் பெருமானுடைய கங்கை தலை முடியில் இருக்கிற கங்கையில் ஓடி போய் ஒளிச்சிக்கிச்சான். இப்படி பாம்பும் சந்திரனும் ரெண்டும் பகைமை உடையன, விரோதம் ஒன்றுக்கொன்று. இப்படி இந்த பாம்பும் இந்த சந்திரனும் பகைமையுள்ள இந்த இரண்டும் உடைய சடையை உடைய பெருமானே, சடையை உடைய பெருமானே அப்படின்னு சொல்கிறாரு. உன் திருவடிதான் எனக்கு கதி. நான் உய்ய வேண்டுமென்றால் உன் திருவடியை நீ தர வேண்டும். உன் திருவடிதான் எனக்கு கதி பெருமானே. உன் திருவடியை நீ தந்து அருள வேண்டும். பெருமானே, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன் பயம்னா, இந்த உடல் உள்ளவரை நீங்காமல் இருக்கிற பிராரத்த வினையை நான் உடையவனாக இருக்கிறேன். இந்த உடல் இந்த உலகத்தை விட்டு நீங்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும், உடம்பு இருக்கிற வரைக்கும், உயிரும் உடம்பும் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும், இந்த உடல் உள்ளவரை இந்த பிராரத்த வினை நீங்காமல் என் உடலில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படி நீங்காத பிராரத்த வினையை உடைய என்னை நீ விட்டு விடுவாயோ, என்னை நீ விட்டு விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன் பெருமானே, பயப்படுகிறேன் பெருமானே. பெருமானே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டேன், உங்கள் திருவடியை கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் உங்கள் திருவடியை பெற்ற பிறகும் கூட நான் பரமுத்தி நிலையை அடையாதவாறு இந்த பிராரத்த வினை வந்து தடுக்கிறது பெருமானே. நீங்கள் திருவடியை தந்து எனக்கு அருள் தந்து என்னை பெருமைப்படுத்தினீர்கள். திருவடியை பெற்ற பிறகு கூட நான் பரமுத்தி நிலையை அடையலாம் என்று பார்த்தால், நீ போக முடியாது என்று இந்த பிராரத்த வினை வந்து தடுக்கிறது. பெருமானே, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். மணிவாசகர், நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். இதில் வெண் தலைன்னு ஒன்று போட்டார், ஒரு சொல் போட்டிருக்காரு. அது என்ன வெண் தலைன்றது? அது பிரம்மனுடைய ஊன் கழிந்த மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டை பெருமான் சிவபெருமான் தன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த மண்டை ஓட்டில் கண், மூக்கு, காது, இந்த துளைகள் இருக்குதே, அந்த துளைகளில் தான் இந்த பாம்பு இருக்குதான். ஆக பிரம்மாவினுடைய மண்டை ஓட்டில் இருக்கிற கண், காது, மூக்கு, இந்த துளைகளில் இருக்கிற இந்த பாம்பு இருக்கிறதே, அது படம் எடுக்கிறது. ஆனால் உடனே படத்தை எது சுருக்கி கொள்ளுது. ஏன் சுருங்குதுன்னு சொல்கிறார் மணிவாசகர். ஏன் படம் எடுத்த பாம்பு சுருக்கி கொள்ளுகிறதா? அடடா, நாம் இருக்கும் இடம் சிவபெருமானின் திருமுடி ஆயிற்று. சிவபெருமானின் திருமுடியில் பகை கிடையாது, சினம் கிடையாது, ஆணவம் கிடையாது. ஆக எல்லாம் அற்ற நிலை. இப்படி துன்பங்கள் எல்லாம் அற்ற நிலை. இப்படிப்பட்ட இடத்துல மறந்து போய் நாம் படம் எடுத்து விட்டோமே என்று அது நினைத்து தன் படத்தை சுருக்கி கொள்ளுகிறதாம், சுருக்கி கொள்ளுகிறதாம். ஏன் படம் சுருங்குகிறதுன்னா, அப்போ தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சான். அடடா, பகை, சினம், ஆணவம் இல்லாத இடம் அல்லவா பெருமானின் சடைமுடி. இது மறந்து போய் நம்ம படம் எடுத்துட்டோமே, தப்பு என்று தன் படத்தை சுருக்கி கொள்வதாக இந்த பாடலில் மிக அழகாக சொல்லுகிறார். இதில் கூட இன்னும் கூட ஒன்று அழகாக சொல்லுவார். தேவாமிர்தம் கிடைத்தாலும் அந்த தேவாமிர்தத்தை தன் வாயருகே கொணரும்போது பித்த நோயாளனுக்கு குமட்டல் தான் வரும். தேவாமிர்தம் ரொம்ப சுவையானதுப்பா, இந்த எடுத்துக்க, எடுத்துகிட்டு போகிறான், எதை பார்த்தாலும் அவனுக்கு வாந்தி வருது. தேவாமிர்தம் கொண்டு போனாலும் அவனால் அதை அருந்த முடியவில்லை, அதை சாப்பிட முடியல. அப்படி பித்த நோயாளிக்கு குமட்டல் வருவது போல பெருமானே, நான் உன்னுடைய திருவடியை பெற்றிருக்கிறேன். தேவாமிர்தம் போல திருவமிர்தம் திருவடியை. ஆக தேவாமிர்தம் போன்ற உன்னுடைய திருவடியை நான் பெற்றிருந்தாலும் குமட்டல் வருகிறது அவனுக்கு, அந்த பித்த நோயாளிக்கு. அதுபோல் இந்த பிராரத்த வினை வந்து நான் உன்னை அனுபவிக்க முடியாமல் என்னை தடை செய்கிறது, என்னை தடை செய்கிறது. பிராரத்த வினை தடை செய்கிறது. ஆக அந்த தடையை பெருமானே நீ தான் நீக்க வேண்டாம். பாம்பு படம் எடுக்குதான். சடைமுடியில் இருக்கிற பாம்பு நியாயமாக படம் எடுக்கக்கூடாது. ஆனால் சடைமுடியில் இருக்கிற பாம்பு படம் எடுத்தல் போல திருவடியை பெற்றிருக்கிற எனக்கு பிராரத்த வினை ஒன்றும் செய்யக்கூடாது.
திருவடியை பெற்றிருக்கிற என்னை இந்த பிராரத்த வினை தலை காட்டி தடுக்கிறது. தலை காட்டி அந்த பாம்பு படம் எடுத்தல் போல சடைமுடியில் இருந்தாலும் திருவடியை பெற்ற என்னிடம் இந்த பிராரத்த வினை அந்த பாம்பு படம் எடுப்பது போல இது கொஞ்சம் தலையை காட்டி என்னை தடுக்கிறது. சடைமுடியில் இருக்கிற சந்திரன், மதி, நிலவு அது பயப்படக்கூடாது. இந்த பாம்பு என்னையா பண்ணும், நம்ம பக்கத்துலேயே சாமி இருக்காங்க, நான் சாமியுடைய சடைமுடியில் இருக்கிறேன், இந்த பாம்பு என்னை என்ன செய்யும் என்று எண்ணாமல் இந்த பாம்பு இந்த சந்திரன் இந்த பாம்பு என்ன செய்யும் என்று எண்ணாமல் இந்த சந்திரன் பயப்படுகிறது. அதுபோல நான் உன் திருவடியை பெற்றிருந்தோம், இந்த வினை என்னப்பா செய்யும் என்று எண்ணாமல் இந்த வினைக்கு திருவடியை பெற்றும் நான் பயப்படுகிறேன். பெருமகனே, நான் பயப்படுகிறேன். நீங்கள் தான் என் அச்சத்தை நீக்க வேண்டும், நீங்கள் தான் என் பயத்தை போக்க வேண்டும், நீங்கள் தான் என் அஞ்சுதலை நீக்க வேண்டும் பெருமானே என்று மணிவாசக பெருமான் மிக உருகி இந்த பாடலில் பெருமானிடம் வேண்டுகிறார். சான்றோர் பெருமக்களே, நன்றி, வணக்கம்.